ஹalleluya. Thank you Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அடிக்கடி உங்கள் வாயிலே ஹalleluya என்று சொல்லி பாருங்கள், சத்துருவின் பல்லை நீங்கள் தகர்த்து விடுவீர்கள். ஆமென். ஹalleluya என்பது என்ன என்றால், சாத்தானுக்கு பல்லு உண்டு. ஆமென். நீங்க கேட்கலாம், சாத்தானுக்கு எங்க பல்லு இருக்கு என்று கேட்கலாம். அவன் பல்லு உள்ளவன் தான். ஏனென்றால் அடிக்கடி நமக்கு விரோதமாக அவன் பற்களை கடித்து கொண்டிருக்கிறான். ஆமென். அவன் ஒவ்வொரு எரிச்சல் நம்மளை பார்த்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, அவன் தன்னுடைய காரியத்தை செய்ய முடியவில்லை, எல்லாரையும் பாதாளத்தில் கொண்டு போகணுமே. இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார்களே, அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்களே, இந்த கடைசி நாட்களில் மனம் திரும்புகிறார்களே, ரத்த சாட்சியில் வருகிறார்களே. பாருங்க, ஆதி முதல் அந்தம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாத்தான் ரொம்ப கடுப்பா இருக்கிறாங்க, கட்டுக்கட்டுன்னு இருக்கிறான். ஏன் தெரியுங்களா, எல்லாரும் பரலோகத்துக்கு போறாங்களே, மிச்சம் ஏதாவது கிடைக்கும் அவனுக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்கிறான். ஒன்றும் கிடைக்காது இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. தேவ சபையே, மந்தையை பலப்படுத்து. ஆமென். ஊழியக்காரர்களே, உன் ஆடுகள் மேல் கவனம் இருக்கட்டும். ஆமென். ஊழியக்காரர்களே, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லித்தர வேண்டும் என்று தெரியுங்களா, உங்களை குறித்து பாரம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவனை குறித்து பாரம் தான் தேவ ஜனத்தில் காணப்பட வேண்டும். ஆமென். மந்தையை பலப்படுத்துகின்ற அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாருங்க, கடைசி நாட்களிலே சிலுவிலை அறையப்படும் பொழுது அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை போல என்னை நேரா வச்சு என்ன பண்ணுறதுங்க, சிலுவிலை அரைஞ்சிடாதீங்க, என்னை தலைக்கீழா அரைஞ்சிடுங்க, நான் தகுதியற்றம் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை அறைக்கிடுகிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் சபையை உருவாக்கினார், மந்தையை உருவாக்கினார். அவர் சிலுவிலை ரத்த சாட்சியை மறிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே மந்தையை பலப்படுத்துங்கப்பா. அப்படி என்றால் என்ன, ஆடுகளுக்கு மேய்ப்பனை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹalleluya. பிரதான மேய்ப்பர் யார் தெரியல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய அன்பை ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கணுங்க. தேவனுடைய சிலுவையின் உபதேசம் சபைக்குள் வர வேண்டும். ஊழியக்காரர்களை மகிமைப்படுத்தி கொண்டு அன்பு செலுத்தி கொண்டு வாழக்கூடாது. மாமிசத்திலே சபை எழும்பக்கூடாது. ஹalleluya. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா, தேவ பக்தி உள்ளவன். அவன் இயேசுவை அறிந்தவுடனே மக்களுக்கு நிறைய காரியங்களை செய்தான், அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தானாம். ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களாம். எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரே சந்தோஷமா ரட்சிப்புக்குள் வந்து கொண்டே இருந்தார்களாம். ஒரு நாள் அந்த ராஜா மரித்து விட்டான். மக்கள் எல்லாம் மாறி போய்விட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆதாயப்படுத்திக் கொண்டார் என்று ஏதுவிராதபடி அவர் ராஜாவுடைய மேல் அன்பு கூர்ந்தனால் அந்த ராஜா யாரை சேவிக்கிறாரோ அந்த ராஜா கிட்ட ஏதாவது வாழ்வாதாரம் கிடைக்குமா, ஏதாவது பொக்கிஷம் கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா என்று சொல்லி அந்த ராஜாவுடைய விருப்பத்தின்படி இவங்க வாழ்ந்தாங்க தவிர இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் தவிர உண்மையாக இயேசு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் அந்த தேசம் மனம் திரும்பாமல் அழிந்து போய்விட்டது. ராஜா மாத்திரம்தான் உண்மையாக இயேசு ஏற்றுக்கொண்டார். அதே போல இந்த கடைசி காலத்தில் சபைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், எல்லோரும் மேய்ப்பன் மேலே, போதகர் மேலே அன்பு கூர்ந்து ஆதாயப்படுத்திக் கொண்டு இயேசுவை இழந்து விட்டார்கள். ஆமென். ஹalleluya. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். எந்த அன்புங்க, ஏசப்பா மேல வச்ச அன்பு தணிந்து போகும். ஆதலால் ஊழியக்காரர்களே, உங்க மந்தையை பலப்படுத்துங்க, தேவனுடைய உறவை உறுதிப்படுத்துங்கள். ஆமென். அப்பொழுது மந்தை பலப்படுத்தும். அவங்க கஷ்டங்காலத்தில் நஷ்டங்காலத்தில் நீங்க நிக்கிறது நல்லதுதான், ஆனால் இயேசுவை முன்னாடி வைங்க. ஆமென். ஏசப்போடைய கிருபையை கொடுங்க, கிருபையை நாடு தேடுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் என்று சொல்லி உங்க மேல உங்க வார்த்தை கேட்டு அவங்க பலப்படுத்த நீங்க இல்லை என்றால் அந்த மந்தை சிதறடித்து போயிடுங்க. அப்போ உங்க பலத்துல ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய பாரமாய் இருக்கிற கடைசி நாட்கள் அநேக சபைகளிலே உங்களுடைய பாரத்தை நீங்க இல்லை என்றால் அவர்கள் பிரசங்கம் கேட்க மாட்டார்கள். ஒரு வாரம் அந்த ஊழியக்காரர்கள் சபையில் இல்லைன்னா விசுவாசிகள் வரமாட்டாங்க. ஏமா வரல, அவர் பாஸ்டர் இல்லைங்க, அவர் ஊருக்கு போயிட்டார், அங்க போயிட்டார், இங்க போயிட்டார். ஊழியக்காரர்களே, உங்க மந்தையை பலப்படுத்தும் போது விசுவாசிகள் புறப்பட்டு போவார்கள். எங்கெங்க தேவ வசனத்தை அவர்கள் விருத்தடைய செய்வார்கள். அப்போ சில காலத்தில் என்ன நடந்ததுங்க, ஏசப்பா மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் எல்லாம் பயந்து வீடுகள் தோறும் பிரசங்கித்து சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சவுலை கர்த்தர் அனுப்பினார். ஆமென்.
ஒரு பொல்லாதவன் வந்துட்டான், சபையை பாழாக்கிட்டான். எல்லாம் உள்ள புகுந்து சபைக்குள்ள புகுந்து பாழாக்குறவன் வந்த உடனே எல்லாம் சிதறை போட அங்கு இங்கு திரிந்து கொண்டு அவர்கள் நாடு திரிந்து ஊரெல்லாம் சுற்றி சுற்றி தேவனுடைய வார்த்தைகள் சுவிசேஷமாய் பிரசங்கித்தார்கள். ஆதலால் என் தேவஜனமே, இந்த கடைசி நாட்களிலே மேய்ப்பர்கள் ஆடுகளை வெளியே அனுப்ப வேண்டும். ஆமென். உட்காந்து பாய தேய்ச்சிட்டு ஹல்லேலூயா இந்த சபையை விட்டு போயிட்டாங்களா, போயிட்டு சொல்லிக்கிட்ட ஏது இராது. அவர்கள் போய் தேவ வார்த்தைகள் பிரசங்கிக்க வேண்டும். அதே போல விசுவாசிகள் மேய்ப்பருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், கீழ்ப்படைய வேண்டும். தவிர அவர்கள் உங்களுக்கு தகப்பன் தான், ஆவிக்குரிய தகப்பன் தான், அவரை மதிக்க வேண்டும். அவர் தேவனாக முடியாது. ஆதலால் நீங்கள் சாட்சியிடும் பொழுது எப்பொழுதும் இவர்கள் ஜெபித்ததுனால எனக்கு நல்லது நடந்தது, அவர்கள் ஜெபித்ததால் எனக்கு எப்படி நடந்தது என்று பாஸ்டர் சொல்லாதபடி ஊழியக்காரர்களை மேன்மைப்படுத்தாதீங்க. அவங்களும் தேவ ஜனங்க, அவங்களை நீங்க மேன்மைப்படுத்தும் பொழுது தேவன் அவர்கள் மேல் வைத்த திட்டம் மாறுகிறது. ஆமென். தேவனுக்கு எப்படி இருக்குங்கன்னா, ரத்தம் சிந்தனை இந்த ஆடுகளை பார்க்கும்படி மேய்ப்பர்களை வைத்திருக்கிறேன். அவர்கள் கடமை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அன்பிலே மாமிசத்திலே ஒரு நாளும் ஈடுபடக்கூடாது. ஆதலால் அன்பு காணப்படக்கூடாது. என் பிள்ளைங்க என் மந்தையை திடப்படுத்தி தேவ ராஜ்யத்துக்குரிய மந்தையாக நான் ஸ்திரப்படுத்த வேண்டும். நான் இருந்தாலும் நான் செத்தாலும் அந்த மந்தை உறுதிப்பட வேண்டும் என்று நீங்கள் அப்படியாக அறிக்கையிட ஊழியக்காரர்களாக புறப்பட வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லாதிருந்தாலும் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு அவருடைய துக்கம் இதுவாக இருப்பது என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆமென்.